ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல். இப்படி தாங்க ஒவ்வொரு பிளேஸ்க்கு போகிறப்போட பார்த்துட்டு கோவா வந்துருச்சுன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக போய்கிட்டு இருந்தோம். வெல்கம் டு கோவான்ற போர்டே நாங்கள் இங்கே பார்க்கல. அதனால் இந்த மாதிரி வேறு பிளேசஸ்க்கு போகிற ஊர் கிலோமீட்டரில் போட்டிருந்தப்போ கூட கோவாவுக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருந்தோம். 5:45 6 மணிக்கிட்ட இருக்கும் ஈவினிங். நம்ம டீ சாப்பிட்றதுக்காக ஒரு 5:30 5:45 கிட்ட கோவாவுக்கு அவுட்டரில் தான் நெருங்கியிருக்கோம். ஒன்றும் கோவாக்குள்ளேயே போகல. ஆனால் நம்ம கூகுள் மேப்பை போட்டு போனோம்னா எப்படி இருக்கும், சந்து எல்லா சந்தையும் காமிச்சிச்சு. ஒரு பிளேஸ் கோவா கிட்ட ஒரு ஹைவே வந்துச்சு இல்லையா, அது சந்துக்குள்ளே வந்தது. கோவாக்கு என்ன இது கோவா கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் ஒரு வில்லேஜ் செட்டப்பில் கோவாவும் கொஞ்சம் அவுட்ரு பிளேஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். கோவாக்கு அவுட்டரில் ரொம்ப டிராஃபிக்லாம் இல்லை. சிட்டிக்கிட்ட நெருங்க தான் டிராஃபிக் அதிகமாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு நார்த் கோவா தான் போனோம். அதனால் உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள். கெலன்கட் பீச், பாகா பீச் எல்லாம் போட்டிருப்பேன். அதெல்லாம் நார்த் கோவாவில் தான் இருக்குது. அந்த பிளேசஸில் நிறையா பார்ட்டி பண்ணுறவங்க போனீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பார்ட்டிலாம் பண்ணாதவங்க போனீங்கன்னா போர் அடிக்கும். அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். ஏன்னா பார்ட்டி பண்ணுறவங்களுக்கு கோவா ஒர்த்து. பார்ட்டி பண்ணாதவங்களுக்கு கோவா ஒரு நார்மலாக எல்லா ஊர்லேயும் இருக்கிற பீச்சஸ் பார்க்குற மாரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். நார்த் கோவாவில் நீங்கள் பீச்சஸ் கிட்டலாம் டிராஃபிக் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். டிராஃபிக்கில் நீங்கள் வண்டியில் போனீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. வண்டியை பார்க் பண்ணிட்டு, ஏன்னா எல்லாருமே ஒரே டைமில் கிளம்புனாங்கன்னா மாட்டிக்குவோம் நம்ம. அதனால் நீங்கள் பார்த்து பிளான் பண்ணிவிட்டு கிளம்புங்க. டிராஃபிக்கை இது பண்ணி அதுலேயே உங்களுக்கு நாள் போனது மாதிரி ஆயிரும். அதே மாதிரி ஃபுட்டு நீங்கள் ரைஸ் ரொம்பலாம் கிடைக்கல. இங்கே கொஞ்சம் ரேராக தான் கிடச்சிது. அதே மாதிரி நம்ம கிரேவி எக்ஸ்ட்ரா சைட் டிஷ்ஷாக வாங்கும்போது, இப்போ நம்ம ஊரில் அண்ணே ஒரு கரண்டி சாம்பார் ஊற்றுங்கண்ணே அப்படின்வோம். அவங்க ஊரில் கிண்ணத்தில் தான் வச்சு தருவாங்க. அதுக்கெலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஊரில் ரைஸில் ஃப்ரைட் ரைஸ் கிடச்சிது. மற்ற சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் அந்தளவு கொஞ்சம் கிடைக்கல. அந்த சைடு கோவாக்குள்ளே நாங்கள் ட்ராவல் பண்ண இடத்துலலாம் ஃபுட்ஸ் அந்தளவு சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் கிடைக்கல. அதேமாரி நீங்கள் ரேராக தோசை இட்லி இருந்தாலும் சட்னிலாம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்தது. அதாவது நம்ம ஊர் சட்னி டேஸ்ட்லலாம் இல்லை, வித்தியாசமாக இருந்தது. பூரி, சப்பாத்தி, ஸ்டஃப்டு சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அங்கே நல்லா கிடைச்சிது. உங்களுக்கு சூரியன் பத்தியா மறுபடியும் தினமரத்துக்குள்ள ஒளியுது பத்தியா, பவர் குறைஞ்சி வச்சு பாரு, கடலுக்குள்ள போயிடும். சீக்கிரம் போ. உங்களுக்கு பூரி பிடிக்கும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்கே பெரிய சைஸ் பூரியாக உங்களுக்கு பிளேட்டில் கொடுத்துருவாங்க. சப்பாத்தியுமே 1 2ஓட நம்மளுக்கு வயிறு நிறைஞ்சிரும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால. அதனால் நீங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸை நீங்கள் ஒரு பேக் ஃபுல்லாக கூட, ஒரு கட்டைப்பை ஃபுல்லாக கூட வாங்கி எடுத்துகிட்டு போய்க்கிறேன்னா. நான் மொத்தம் 3 டீ வாங்கியிருக்கோம்ப்பா. இல்லை பகல்ல எடுக்கணும். ஏன் என்ன மரம் விழுந்திருக்கா? மரமா? அது என்னது? லேக்கா ஏதோ போகுது. ஆலப்புழா போயிருக்கேன், ஃபோர்ட் கொச்சி போயிருக்கேன், அப்புறம் ஊட்டி, கொடைக்கானல், நம்ம தனுஷ்கோடி கூட போயிருக்கேன். எனக்கு அதெல்லாம் கூட ஒர்த்தாக தெரிஞ்சது. கோவா ட்ரிப்பு எனக்கு ஒர்த்தாகவே தெரியல. ஏன்னா டிராஃபிக்கில் மாட்டி கோவா பாதி பிளேஸ் சுற்றி பார்த்தது மாரியே இல்லை. பீச் மட்டும்தான். அந்த பீச் நம்ம ஊர்லேயே நிறைய பீச் இருக்குது. நீங்கள் பீச்சுக்கு நினச்சி போனீங்கன்னா கோவா ஒர்த்து கிடையாது. நம்ம ஊர்லேயே நிறைய பீச்சஸ் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போய் பல்ப் வாங்கியிருக்கீங்களா? அது எந்த பிளேஸுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் கோவாவில் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரியாலிட்டியில் கொஞ்சம் ஏதாவது கம்மியாக இருக்கிற மாரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா என்னைய மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அப்படியே கேரளான்னு காட்டி கொடுத்துரும் இடமே ஏரியா. அந்த இதெல்லாம் கூகுள் மேப் வந்து சந்து பந்துக்குள்ளெல்லாம் ட்ராவல் பண்ணி எங்களுக்கு கோவா கூப்பிட்டு போனது. இது வந்து இந்த பிளேஸ் எல்லாம் பார்க்கல கோவாவில் இப்படி ஒரு பிளேசஸ்லாம் வந்து இருக்கான்றது நமக்கு வியப்பாக தான் வந்து இருக்கும். இப்படி தான் வந்து சந்துக்குள்ளெல்லாம் வந்து கூப்பிட்டு போய் அப்புறம் ஹைவேல கனெக்ட் பண்ணுது இந்த கூகுள் மேப்பு. கூகுள் மேப்பை நம்பி நீங்களும் இந்த மாதிரி சந்து பந்துக்குள்ளே போயிருக்கிறீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். எந்த பிளேஸில் போய் இந்த மாதிரி மாட்டியிருக்கீங்க அப்படின்ட்டு. இது மாட்டெல்லாம் இல்லை, ஆனால் அவங்க ஷார்ட் ரூட் காமிக்கிறாங்களாமா நமக்கு கூகுள் மேப்பு. இந்த ஷார்ட் ரூட்டெல்லாம் பார்க்கும்போது நம்ம கோவாக்கு தான் வந்தோமா இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பிளேஸில் வந்து மாட்டிக்கிட்டோமான்ட்டு நமக்கு ஃபீல் ஆகும். அந்த லெவலுக்கு கூகுள் மேப் வந்து காமிச்சிச்சு ரூட்டு. பாப்பா எடுத்தால வெல்கம் டு கோவான்னா இல்லை, பாம்பே போகிற வழி மும்பை பையன் எடுல ரத்னகிரி இருக்கு.